மக்களே, நான் உங்கள் ரித்விக் அபினவ். நான் தான் உங்களோட அதிதி குட்டி. இந்த வீடியோ IUH இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். IUHன்னு சொல்றேனா என்னடா பண்ணிட்டு இருக்க? IUHனா ஒன்றும் இல்லை அதிதி. I ஃபார் இன்ட்ரெஸ்டிங், U ஃபார் யூஸ்ஃபுல், H ஃபார் ஹெல்த்தி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்க அண்ணா எப்படி சொல்றாங்களோ அதிதி குட்டி, நான் ஒன்றும் வளரல. நம்ம ஹெல்த்தியான சத்து மாவு தானே செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஹெல்த்தியான சத்து மாவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். இந்த சத்து மாவு ஹெல்த்தியாக இருக்கும்ல, அதை குடிச்சா எனர்ஜியாக இருக்கும்ல, இந்த வீடியோ செய்யறதுலாம் உங்களுக்கு பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சொன்னேன். இன்ட்ரெஸ்டிங், யூஸ்ஃபுல், ஹெல்த்தி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எப்பமா கூழ்மாவு அரைக்கும்? கூழ் மாவெல்லாம் அம்மா 2 டேஸில் அரைச்சி கொடுத்துட்றேன் தித்தி. வாங்கிட்டு வந்ததெல்லாம் சுத்தம் பண்ணி தண்ணியில் கழிஞ்சு வெயிலில் காய வச்சு வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சோம்னா கூழ் மாவு ரெடி ஆயிரும். ஒரு வழியாக கூழ் மாவுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதெல்லாம் கழுவி வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுக்கிறதுக்குள்ளே தான் போதும் ஆயிரும். ஒரே ஒரு நாள் சிரமம் தான், ஆனால் 6 மந்த் இந்த கூழ் மாவை நம்ம வச்சுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்தி ட்ரிங்க் கொடுக்குறோங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்கும். இந்த கூழ் மாவு ரெசிபிக்கு எங்கள் அம்மா என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு ஒன்று எங்கள் அம்மா காமிப்பாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை 1 கிலோ எடுத்திருக்கோம், ராகி 1 கிலோ எடுத்திருக்கோம், வெள்ளை சோளம் 1 கிலோ எடுத்திருக்கோம், கம்பு 1 கிலோ எடுத்திருக்கோம், நடக்கல்ல 1/4 கிலோ, சுண்டல் 1/4 கிலோ. மீதி நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சேர்த்தியே வாங்கிட்டு வந்துட்டேன். நடக்கலையும் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். 1/4 கிலோ யூஸ் பண்ணிட்டு 1/4 கிலோ வீட்டுக்கு வச்சுக்குவேன். இந்த பேக்கில் அவ்வளோதான் இருக்குது. அதிகுட்டி இந்தாங்க, இதில் அவ்வளோதான் இருக்குது. நெக்ஸ்ட் பேக்கில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எல்லோ கலர் பேக்ல பார்க்குறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி 1/4 கிலோ வாங்கியிருக்கேன், பாதாம் 1/4 கிலோ. அம்மாவுக்கு ஏதோ ஒன்று எடுத்து ஹெல்ப் பண்ணலாம்ல பி? அம்மா நான் இது தரேங்கம்மா. பச்சை பயிறு 1/4 கிலோ எடுத்திருக்கோம், பொட்டுக்கல்ல பொரிக்கல்ல 1/4 கிலோ எடுத்திருக்கோம். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாசிப்பருப்பு, உடைச்ச பாசிப்பருப்பு 1/4 கிலோ, மக்காச்சோளம் 1/4 கிலோ. நான் ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு ஸ்வீட் கார்ன் நினைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தான் எங்க அம்மா மக்காச்சோளம்னு சொன்னாங்க. கொள்ளு 100. ஸ்வீட் கார்ன் இல்லை, இதெல்லாம் காஞ்சி போனது சாமி. ஸ்வீட் கார்ன் இருக்குல்ல, அதை காய வச்சிருவாங்க. நல்லா முத்தி போனதுக்கு அப்புறம் உடைச்சு காய வச்சு கொடுத்தாங்கன்னா அது மக்காச்சோளம் ஆயிரும். சோயா 100, கருப்பு உளுந்து 1/4 கிலோ. What is this black fellow? Super. கருப்பு சுண்டல் 1/4 கிலோ, பிஸ்தா 1/4 கிலோ, வால்நட் 100 கிராம், எடுக்க வரவே மாட்டேங்குது. பார்லி அரிசி 100 கிராம், அவல் 100 கிராம். இப்போ அடுத்தது அரிசி வகையெல்லாம் காமிக்கிற பாருங்க. இதுதான் கருப்பரிசி. நீ பார்த்துருக்கியா? இதுதான் கருப்பரிசி. அப்படி கருப்பரிசி. சிகப்பரிசி பிளாக்கா இருக்கு. சிகப்பரிசி 100, கருப்பரிசி 100 இருக்கு. சரி, என்னன்னு தெரியல. குதிரைவாளி அரிசி 100, இது என்ன அரிசி? திணை 100, வரகரிசி 100, சாம 100, புழுங்கல் அரிசி 100, கடலைப்பருப்பு 100, பிஸ்தா 25 கிராம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19
20, 20, 21, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 20, 30, 30, 31, 31. 32. அதித்தி குட்டிக்கு வந்து 30 வரலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தந்திருக்காங்க. அதனால தான் அவ கொஞ்சம் 31, 32 சொல்றதுக்கு சிரமப்படுறா. நம்ம மொத்தமா 32 இன்கிரீடியன்ஸ் வச்சு இந்த கூழ் மாவு ரெடி பண்ண போறோம். ஏன் மயிலு எத்தனை இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். 32ன்னு சொல்லிருங்க. 32 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் போட்டு தான் அம்மா வந்து கூழ் மாவு ரெடி பண்ண போறேன். இதெல்லாம் போட்டு தான் அம்மா எங்க அம்மா கூழ்லாம் ரெடி பண்ண போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சு நம்ம எப்படிங்க ரெடி பண்ண போறோம்? இதெல்லாம் வந்து தண்ணியில நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி ஒவ்வொன்றுல தூசு இருக்கும். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கல்லெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கழிஞ்சு எடுத்துட்டு வெயில்ல காய வச்சுக்கணும். காய வச்சதுக்கு அப்புறம் வறுத்து மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டோம்னா கூழ் மாவு ரெடி. ஏங்கம்மா இப்ப வெயில் அங்க அடிக்குது, இங்க பாருங்க எப்படி மழை பெய்யுதுன்ட்டு. ஆமா அபிக்குட்டி, என்ன இப்படி மழை பெய்யுது? ஜாலி அண்ணா வானா நம்ம போய் மலையில டான்ஸ் ஆட ஊரும். ஓகே அதி, ஊரும் பிளட் தானே, வா. ஊரும் பிளட் 10,000 ஆறாவ கொண்டு அடிச்சாலே நீ எத்தனையோ வருத்தங்களை பார்த்தா அத்தனையும் ஒருத்தனுதான் கடூடுவன மிஞ்சினவன் யாரும் இல்ல செஞ்சிடுவேன். நீ ஜஸ்ட் another பர்சன்னு பார்த்தா எழுச்சவனா ஹிஸ்டரியா கேட்டான். அபினவோட சாங் எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வியூ எல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த கிளைமேட்ல அப்படியே பச்சை பசேல்னு தெரியுது. இங்க சுத்தியும் எல்லாரும் நாத்து நட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சாங். மண்ணம்மா தேய்ச்சி விட்ட சந்தனமா ஏத்தி வச்ச குங்குமமா பார்த்தேனே கண்ணால கேட்டேனே உன்னை போல ஆக்கி வச்சு கெஞ்சனுமா தூக்கி வச்சு கொஞ்சனுமா மண்ணம்மா கேக்குறிய பேச்சு நல்லா இல்ல சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா காத்தோட சுத்த வச்சா ரிங்கா ரிங்கா. நேத்து குட்டீஸ் எல்லாம் எப்படி மலையிலேயே பாட்டு பாடி டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணாங்கன்னு பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு தான் ஓரளவுக்கு வெயில் அடிக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் கழிஞ்சு காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாத் விரிச்சு போட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு ஐட்டமாக தனித்தனியாக காய வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெயில் கொஞ்சம் விட்டு விட்டு அடிக்குது. நீங்கள் திருப்பியும் 1 வீக் காய வைக்கணும். இப்படி தனித்தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்து நீங்கள் காய வச்சுக்கலாம். வறுக்கறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த வின்டர் சீசனில் இதை அரைக்காதீங்க. சம்மர் சீசனில் அரைச்சிக்கோங்க. சம்மர் சீசனில் அரைச்சிங்கன்னா வெயில் நல்லா அடிக்கும். ஒரு நாள் நீங்கள் காய வச்சிங்கன்னா போதும். வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா வெயிலே அடிக்காது, மோடம் போட்டே இருக்கும். இதே நாங்கள் போன வாரம் காய வச்சது. வெயிலே அடிக்கல, மோடமே போட்டிருந்தனால நாங்கள் 1 வீக்காக டெய்லியும் ஒரு 2 மணி நேரம் தான் காய வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இதை வறுத்து அரைக்கலாம். இந்த மாதிரி கெட்டியான இரும்பு சட்டியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் தீயாது. வாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். கை பொறுக்கிற சூட்டுக்கு நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து ராகி வறுத்துக்கலாம். ராகி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வடச்சட்டி பெருசாக இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். வடச்சட்டி ரொம்ப சுடுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இந்த மாதிரி 2 வடச்சட்டி வச்சு நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். இப்போ வந்து அபினவ் வந்து எனக்காக வறுத்துட்டு இருக்காரு, ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. ஏன்னா கூழ் வந்து அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும், அதனால நான் ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கான். நம்ம அதிதி குட்டி பாருங்க, நம்ம வறுத்ததையெல்லாம் எப்படி காய வச்சுக்கிட்டு இருக்கான்னு. அதிதி குட்டி என்ன பண்றீங்க? காய வச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே தங்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா வறுத்துக்கணும்னு சொன்னோம்ல, வறுத்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு பேப்பர்ல விரிச்சு விட்டு இதை காய வச்சுக்கோங்க. இந்த ஹீட் எல்லாம் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 4 இது வறுத்து காய வச்சுருக்கோம். இந்த மாதிரி குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்துக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இதெல்லாம் தான் 1 கிலோ நம்ம எடுத்திருக்கோம். ராகி வறுத்துட்டோம், கோதுமை வறுத்துட்ருக்கோம், இன்னும் சோளமும் கம்பும் இருக்குது. மீட்டெல்லாம் வந்து 1/4 கிலோ தான் எடுத்திருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வறுத்துடலாம்.
குட்டீஸை வச்சுட்டு வேலை செய்கிறது பெரிய சிரமமாக இருக்குதுங்க. நம்ம இங்கே வறுத்துட்டு இருக்கிறதுக்குள்ளே ஆளாளுக்கு ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி ராயெல்லாம் கீழே சிந்திட்டு இருக்காங்க. இப்போ வந்து அபினவ் வந்து அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வறுத்துக்கலான்னு பார்த்தா, இல்லை நாங்களும் வறுக்கிறோம், நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம், இன்னைக்கே பண்ணுங்க அப்படின்னாங்க. கீழையெல்லாம் சிந்திக்கிட்டு இப்போதான் எடுத்து போட்டுட்ருக்காங்க மேடம். நான் வர்றதுக்குள்ளே எடுத்து போட்டுறணும்னு சொல்லி திட்டுவேன்னு சொல்லிட்டு கடகடன்னு எடுத்து போட்டுட்ருக்காங்க பாருங்க. அம்மா நான் இனிமேல் நான் கொட்ட மாட்டேம்மா. சரிடா தங்கம், இனிமே பண்ணாத. அம்மாவுக்கு பாரு எத்தனை வேலையில் சாமி. போகு இது கிளறுங்க. அம்மா இன்னும் எவ்வளவுமா இருக்குது? பெருசெல்லாம் வறுத்தாச்சு அபினவ். இன்னும் சின்ன சின்னது மட்டும்தான் இருக்கு. அரிசியெல்லாம் தான் இருக்கு, வறுத்தா அவ்வளோதான். ஓகேங்கம்மா. அம்மா நாம ஏங்கம்மா வறுத்து அரைக்கிறோம்? வறுத்து ஏன் அரைக்கிறோம் அப்படின்னா, வறுத்து அரைச்சோம்னா அந்த வாசம் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படி, அதனாலதான் நம்ம வறுத்து அரைக்கிறோம். வறுத்து அரைச்சோம்னா கொஞ்சம் பூச்சி வண்டு இதெல்லாமும் பிடிக்காம இருக்கும் அப்படி, அதுக்காகவும் வறுக்கிறோம். ஓ ஓகேங்கம்மா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வறுத்தாச்சு. இப்போ வந்து நட்ஸ் எல்லாம் வறுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரெடி ஆயிரும். இது வந்து ஒரு 2 hours ஆறணும். காய வச்சு வறுத்து அரைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிருங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதனால ஒரு நாள் தானே சிரமம், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செஞ்சிடலாம். இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு வந்து 8 கிலோ கூழ் மாவு கிடைக்குங்க. நம்ம போட்டிருக்க குவான்டிட்டிக்கு வந்து 8 கிலோ கூழ் மாவு நமக்கு கிடைக்கும். கடையில் வாங்கினீங்கன்னா அவங்க இந்த மாதிரி கழிஞ்சு காய வச்சு இப்படியே வறுத்து அரைக்கிறாங்களான்னு நமக்கு டவுட்டாக இருக்கும். நம்மளே நம்ம கைப்பட வாங்கி சுத்தம் பண்ணி இப்படி அரைச்சி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோங்கிறது நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால ஒரு 2 டேஸுக்கு சிரமமாக இருக்கும். அந்த சிரமத்தை பார்க்காம இந்த மாதிரியே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வீட்டில் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம எல்லாமே வறுத்தாச்சு. இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் ஒன்று மேலே ஒன்று கொட்டி வச்சுருப்போம். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 to 3 hours நல்லா ஃபேன் கடியில் காய வச்சுக்கோங்க. காய வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அது மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். 3 hours later. சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இது பார்த்தீங்கன்னா 8 கிலோன்னு சொன்னேன். ஸோ நான் வந்து 2 தூக்கு எடுத்துக்கிட்டேன். சில்வராக இருந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சில்வர் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிங்க. நமக்கு வந்து இந்த 2 தூக்குலையும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும், 1/2 பக்கெட் நம்பி இருக்கு. நம்ம அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு. வாங்க இப்போ அரைக்கிறதுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிட்டு வந்துட்டேன். வெயிட்டு தூக்கிட்டே வர முடியல பாருங்க. நான் சொன்ன மாதிரியே பக்கெட் வந்து ஃபுல்லாக நம்பிடுச்சு. நம்ம கொண்டு போனப்போ 1/2 பக்கெட் தான் கொண்டு போனோம். எவ்வளோ குவான்டிட்டி கிடச்சிருக்குன்னு பாருங்க. இதை அரைச்சிட்டு வந்ததை நம்ம வந்து இப்படி கொஞ்ச நேரம் இதையும் கொஞ்ச நேரம் ஃபேன் கடியில் உணர வைக்கணும். கட்டி கட்டியாக இருக்கும் பாருங்க. அந்த ஹீட்டுக்கு, அரைச்ச ஹீட்டுக்கு கொஞ்சம் அங்கங்கே பபிள்ஸாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் உடச்சி விட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இதையும் ஒரு 1 hour காய வச்சுட்டு நீங்கள் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 6 months அப்படியே இருக்கும். நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை. ஈரம் படாமல் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தூக்குலேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நல்லா வெயிலில் காய வச்சு வீட்லேயும் நல்லா நம்ம வறுத்து அதையும் காய வச்சு அதுக்கப்புறம் இதையும் 1 மணி நேரம் காய வச்சு தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ வந்து உங்களுக்கு கூழ் மாவில் பூச்சி வண்டு இதெல்லாம் எதுவுமே வைக்காது. 6 months இதே ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும் கூழ் மாவு. நீங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ட்ரிங்கை கொடுத்தங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருங்க. அம்மா அதை பார்த்த உடனே எப்படா கூழ் வச்சு குடிப்போன்னு எனக்கு ரொம்ப ஈகரா இருக்குங்கம்மா. அம்மா பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்குமா. எப்ப கூழ் வச்சு தருவீங்கன்னு ஆசையா இருக்கு. சீக்கிரமா எனக்கும் அண்ணாக்கும் கூழ் வைங்க, நானும் குடிக்கிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா எப்படி சத்துமாவு கூழ் பண்ணாங்கன்ட்டு.
இந்த சத்து மாவு கூழ் குடிக்கிறது நம்மளுக்கு ஈஸி, ஆனால் செய்யறது எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வாங்கணும், நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வெயிலில் காய வைக்கணும், நெக்ஸ்ட்டு வறுக்கணும், நெக்ஸ்ட்டு மிஷினில் போட்டு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெரிய வேலை. அப்புறம் கூழ் பவுடர் ஆனதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு காய்ச்சி சர்க்கரையை போட்டு அப்புறம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குடிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஹெல்த்தி ட்ரிங்க் வாங்கி செஞ்சு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியாக இருக்கும். பூஸ்ட், ஹார்லிக்ஸ்லாம் குடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ரெகுலராக குடிக்கக்கூடாது. சத்து மாவுனா ரெகுலராக குடிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க வீட்ல இதே மாதிரி ரெடி பண்ணி குடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.